யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படி இல்லைனா லாங் வீடியோ இதெல்லாம் இன்னொரு சேனல் கூட எப்படி கொலாப் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு மொபைல் இருந்தாலே போதும். மொபைலில் இருக்க ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தான் நம்ம கொலாபரேட் பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ் வீடியோவை நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க பென்சில் ஐக்கானி கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொலாபரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வைட் ஏ கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எந்த சேனல் கூட கொலாபரேட் பண்ண போகிறீங்களோ அந்த சேனலோட நேமை இங்கே டைப் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு விசிபிள் ஆனோடனே அந்த சேனலோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் க்ரியேட் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இதில் நீங்கள் சேவ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த சேனலில் கொலாபரேட் கொடுத்துருக்கீங்களோ அந்த சேனலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பேரில் யூ அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லிங்க்கை நீங்கள் சென்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா சேம் இந்த மாதிரி வந்துடும். இதில் அக்செப்ட் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி லிங்க் ஆகிடும். ஸோ இன்வைட் கொலாபரேட்டர் கனெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் அந்த சேனலில் போய்ட்டு பார்த்தீங்கனாலும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற கொலாபரேஷன் இருக்கும். இதுலேயும் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ சேனலில் எவ்வளோ வீடியோ நான் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சேனலை ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், யூ ஆர் நவ் கொலாபரேட்டிங் வித் எந்த சேனலோ அந்த சேனல் நேம் போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு பண்ணிட்டோம். இதே போல் எப்படி நம்ம வந்து லாங் வீடியோவுக்கு பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு எந்த மாதிரி நம்ம பண்ணமோ சேம் அதே போல் தான் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கான் சேம் அதே போல், கொலாபரேஷன் சேம் அதே போல் கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் கொலாபரேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த சேனலில் கூட நீங்கள் லிங்க் பண்ணுமோ அந்த சேனலை இதில் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி க்ரியேட் லிங்க்னு வரும். ஸோ இதில் அலோ அனலிட்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சேனலோட அந்த வியூஸ் எல்லாமே நீங்கள் யாருக்கு கொலாபரேட் கொடுக்குறீங்களோ அவங்க பார்க்கலாம். ஸோ அதே போல் இந்த லிங்க்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சேனலை வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர், வாட்ஸ்அப் போயிட்டு லிங்க்கை பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு சேம் அதே லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்லி ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஆட் ஆகிடும். கொலாபரேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்திருக்கா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்செப்டட் அப்படின்ட்டு வரும். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா சேம் வீடியோவை கிளிக் பண்ணி மேலே இருக்க பென்சில் ஐக்கான் சேம் நம்ம ஆட் பண்ண இடத்துல செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு ஆக்டிவ் கொலாபரேட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம்.